நீ சேர்த்துட்டா கூட நான் உயிரை கூட விட்டுக்கோப்பா, நான் உயிர் கூட தற்கொலை பண்ணிக்கோப்பா. ஆனா நீ சேர்க்கணும், மக்களுக்கு நீ பாதுகாப்பா இருக்கணும். உரிமை கொடுத்த ஆட்சி எதுனா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் நான் சொல்லுவேன். கிடந்தாங்க, ஆனா இப்ப வந்து வெளியே நிச்சிருக்கிறோம் நாங்கெல்லாம். ஏன் எந்த ஆட்சியில எங்களுக்கு பெண்கள் மத்திய ஒன்றிய செயலாளரா எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க? எந்த அரசியல்ல மத்திய ஒன்றிய செயலாளர் பொறுப்பு எதுல கொடுத்திருக்கு? ஆமா அந்த மாத்திரம் தானே, இந்த வாங்கிட்டு மெடிக்கல்ல தான் வாங்கிட்டு வரேன். மேஃபோர் கிட்ட அப்படி என்னவா இருக்கும் அண்ணா? என்ன மேஃபோர் கிட்னா என்ன? 4ஆம் தேதி ரிசல்ட் வருதுல, ரிசல்ட் பார்க்க தேவையான சேஃப்டி கிட்ல என்னலாம் இருக்கும்னா, ஒரு பிபி apparatus இருக்கும். அதாவது உங்க தலைவரோட ஓட்டு கம்மியா உங்க பிபி அதிகமாகும். பிபி செக் பண்ணிக்கோங்க. நீங்க யார் ஜெயிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களோ அவன் முன்னோக்கி போகும்போது உங்க பல்ஸ் பின்னோக்கி போகும். சோ பல்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கார்டியாக் அரெஸ்ட் அல்லது ஸ்ட்ரோக் வரலாம். இது வந்துச்சுன்னா அட்டோர்வாஸ்டட்டின், ஆஸ்பிரின், குளோபடோல் டேப்லெட் வச்சிருக்கேன். இது ஒரு 2 hours தாங்கும். அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போயிருங்க, இல்ல உங்க ரிசல்ட் வேற மாதிரி ஆகும். ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஐபி யாராவது தோக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பதட்டத்தில் உங்களுக்கு ஃபீவர் வரும். ஃபீவர் செக் பண்ணிக்கோங்க. இந்த பதட்டம் இன்னும் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா வீசிங் வந்துடும். ஸோ அஸ்தலை நீங்கள் போட்டு 2 டப் டப் டப்னு அடிச்சுக்கோங்க. ஃபீவருக்கு தேவைன்னா இதுல $8.50 டேப்லெட்டும் இருக்கும். அதெல்லாம் சரி, இந்த மாஸ்க் எதுக்கு? அதாவது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உன்னால வெளியே தலை காட்ட முடியாது, அதனால மாஸ்க். தம்பி ஒண்ணே மறந்துட்டேன், ரிசல்ட்டை பார்த்து வயிற்றுச்சலா இருந்துச்சுன்னா இல்ல நீங்க தானே. சரி என்ஜாய் ஒரு டே. 4000 கொடுங்க. பாத்தி எத்தனை விக்கெட் அவுட்? எனக்கு வந்த நியூஸ் படி 2 விக்கெட் அவுட், 2 ரிட்டையர்ட் ஹட். இதுக்கு மேலே அந்த பசனோட தான் சுத்துன்னு சொல்லி அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கோயேன், டெய்லி 4 விக்கெட் விடும். இது வரைக்கும் என்ன தொட்டவன் யாரையும் நான் மன்னிச்சு விட்டதே இல்ல. முறையே உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். ஒழுங்கு மரியாதை நீ பார்த்து இந்த வேலையை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி போய். ஏன்னா நான் வந்து போன சனிக்கிழமை வேலைக்கு போகும்போது என்ன வந்து ஆட்டோல இருந்து அப்படி பார்த்தாங்க. நான் ரொம்ப பயந்தேன். இதுக்காகவே தளபதி வந்து வரணும்னு எங்களுக்கு ரொம்ப வேண்டிக்கிறேன். சும்மா நடக்க கூட முடியல, அந்த அளவுக்கு வந்து பார்வை வந்து தப்பான பார்வைங்களா வரதுனால இதுக்காகவே எங்க தளபதி வரணும். வந்து அந்த பார்வையாளர்களுக்கு வந்து நல்ல திரு விஜய் அவர் சொல்லணும், திரு ஆளுநர் சவால் விடணும். நாங்க தனிச்சு 230 நாள் அடிக்கிறோம். 26% இருக்கு. 230 நாள் வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிரும். அரசியலே பேச மாட்டோம். விஜய் செஞ்ச சத்ரு சம்ஹார யாகத்தை விஜய் மட்டும் செய்யல. விஜய்க்கு முன்னாடியே பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டம் நடத்தும் போது பெரியாரை எதிர்த்து திருவிதாங்கூர் மன்னர் இதே யாகத்தை செஞ்சாரு. முடிவு என்னவா இருந்தது அப்படின்னா, மன்னர் தான் மண்டையை போட்டாரு. இனிமே பிறக்கிற குழந்தைங்க எல்லாருமே டிவிக்கேன்னு தான் பேச போறாங்க, கூப்பிட போறாங்க. 26ல தளபதி தான் சிஎம் உட்காரு. நீ 4ஆம் தேதி வரதுக்கு இன்னும் 1 நாள் தான் இருக்கு. டு மை ரெஸ்பெக்டட் தளபதி விஜய் அண்ணா, உங்களை நம்பி ஓட்டு போட்ட நாங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு, நீங்க ஜெயிச்சிருங்க. இல்லைன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ்லயாச்சும் ஏதாச்சும் பண்ணி வெற்றி உங்களுக்கு வந்துடணும், அவ்வளவுதான். ஆனா ஒருவேளை ஏதாச்சும் பெடா கூடமா ஆச்சுன்னா ஆட்சியை கூட கழிச்சிருங்க. ஆட்சியை கூட கழிச்சிருங்க. எங்க ஊர்க்கா சொல்லு. ஆட்சியை கூட கழிச்சிருங்க. அதை கழிச்சு கூட சினிமா பக்கம் வாங்க. காலமே என்னை எங்கு கொண்டு போகி